கூட்டம் இதற்கு முன்னாலே சொன்னாங்க, பேரை சொல்லலாம் பெருசா ஆக்கிட்டு இருக்க வேண்டாம். அதெல்லாம் பேரை சொல்ற அளவுக்கு ஒரு தகுதியே கிடையாது. தகுதி இல்லாத ஒருவருக்கு இங்கே தகுதியை உருவாக்கி கொடுத்தது அதிமுக. முதல்ல நம்ம என்ன பண்ணணும், இருக்காரு பாரு அண்ணா முன்னாள் மாவட்ட செயலர் தண்டர மனோகர, கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. உங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கு பனிஷ்மெண்ட் தான் உட்காருங்க. இவர் பண்ண வேலை நாங்க எல்லாம் தலையில அடிச்சுக்கிட்டோம். யார் இவங்க, எதுக்கு இவங்களை சேர்மன் ஆக்குனீங்கன்னு எவ்வளவு கஷ்டம். சசிகலா கும்பல் அன்றைக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தது. அந்த சசிகலா கும்பலிடமிருந்து ஒரு போன் வருகிறது. என்ன போன் வருது? சேர்மனா வேற ஒருத்தர் ஆக்க சொல்லி. ரெண்டே பேர் தான் எஸ்சில ரிசர்வ்ல, ரெண்டு பேர்ல ஒருத்தர் வேற ஒருத்தர். அத வேற ஒருத்தரை அவரை ஆக்குங்க, அவர் பேரை அம்மாவுக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு கால் வருது. அவர் ஆடி போயிட்டார். சிட்ல பார்த்தார். அந்த கால் வந்த உடனே உண்மைதானே, சிட்ல பார்த்தார், ஆடி போயிட்டார். ஐயோ மேல இருந்த பிரச்சனை வந்துச்சு, வேண்டாம் அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு. அவர் மேல தப்பு இல்லை. ஆனா இவர் தான் என்ன பண்ணார் தெரியுமா? விடாப்பிடியா என்னுடைய ஒன்றிய செயலாளர் பதவியை எடுத்தால் கூட நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன், நான் கொடுத்தா அவளுக்கு தான் கொடுப்பேன், அவளுக்கு தான் கொடுப்பேன். இப்ப அனுபவிக்கிறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு விசுவாசமிக்கம் இல்லாதவர் நாங்கெல்லாம் இருக்கோம். நான்லாம் 77ல பூத்துல உட்கார்ந்தவன், முனாதிக்கு கவுண்டிங் ஏஜென்டா உட்கார்ந்தவன். 1977 இதுல எத்தனை பேர் பிறந்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. அப்பொழுது கவுண்டிங் ஏஜென்டா உட்கார்றேன், பூத்துல உட்கார்றேன், அப்படியே கிளை செயலாளர் வரேன், அப்படியே வழக்கறிஞர் பிரிவில் வரேன். அதுக்கப்புறம் வழக்கறிஞராக இருந்து சட்டமன்ற உறுப்பினரா அம்மா என்ன உருவாக்குறாங்க. ஆக இன்றைக்கும் விசுவாசமிக்க தொண்டனாக இந்த இயக்கத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின இயக்கம், புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் கட்டிக்காக்கப்பட்ட இந்த இயக்கம், இந்த இயக்கத்தில் இருப்பதுதான் எனக்கு பெருமை என்று இன்றைக்கும் நான் 20 ஆண்டு காலம் வனவாசம் சென்றிருந்தாலும் கூட நான் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேறவில்லை. இந்த இயக்கத்திற்கு எந்த வகையிலும் துரோகம் செய்யவில்லை. ஆனால் அவர்களுக்கு 2011 சேர்மன், 2014 எம்பி, 2019 எம்பி சீட்டு, 2021 எம்எல்ஏ, 2026 எம்எல்ஏ. என்ன அக்கிரமம் இது? எவ்வளவு பெரிய துரோகம்! இப்படி நாங்கெல்லாம் விசுவாசமாக இருக்கிற போது, நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற போது, நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு இந்த இயக்கத்தில் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஜெயித்த பிறகும் ரிசைன் பண்ணுவது எதற்காக, ராஜினாமா செய்வது எதற்காக? அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். அண்ணன் சொன்னார், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார். இங்க பேசும்பொழுது கூட பேசினாங்க. என்ன பேசினாங்களாம்? குதிரை பேரம் எடப்பாடியார் தான் பண்ணார் அப்படின்னு பேசினாங்களாம். நான் கேட்கிறேன், நீ இந்த இயக்கத்தில் எம்எல்ஏ, இந்த இயக்கம் உனக்கு எடப்பாடியார் உனக்கு சீட்டை கொடுத்தார், எல்லாம் கொடுத்து உன்னை வெற்றி பெற வைத்தார். அவர் 2 முறை இந்த தொகுதியிலே முகத்தை காட்டி வெற்றி பெற வைத்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்டெடுத்த இரட்டை இலைக்கு கிடைத்த ஓட்டு, புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்காக கிடைத்த ஓட்டு, ஆனால் எடப்பாடியார் முகத்தை பார்த்து போட்ட ஓட்டு, அதற்காக கிடைத்த ஓட்டு தான் நீ ஜெயிச்ச. இன்னைக்கு எடப்பாடியாரை பார்த்து குதிரை பேரம் அவர்தான் செய்தார் சொல்றேன். நான் கேட்கிறேன், குதிரை பேரம் அவர்தான் செய்தார் சொல்றியே, நீ ஒரு திடமானவராக இருந்தால் என்ன பண்ற? அண்ணன் கூட இங்க இருக்கிற, ஜெயிச்சதுக்கு அப்புறம் சி சண்முகம் கூப்பிடுறான்னு சொல்லிட்டு அங்க ஓடுற, சி சண்முகத்து கூட இருக்கிற, அப்புறம் இங்க கூப்பிடுறான்னு சொல்லிட்டு சபாநாயகர்கிட்ட மனு கொடுக்கிற கூட இருந்து. எடப்பாடியார் நியமித்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொள்ளாளாக நியமித்த அவரோடு சேர்ந்து சபாநாயகரிடத்தில் மனு கொடுக்கின்ற போது, நம்பிக்கை ஓட்டெடுப்பு வருகின்றதற்கு முன்னால நாள்ல சபாநாயகர் கிட்ட எடப்பாடியார் அணியோடு, எடப்பாடியார் சட்டமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து நீ மனுவை கொடுக்கிற, பார்த்திருப்பீங்க நீங்க எல்லாம் டிவில. மறுநாள் போய் சட்டசபையில எதிர்த்து ஓட்டு போடுற, அண்ணனுக்கு எதிர்த்து ஓட்டு போடுற. என்ன அர்த்தம் அது? அதனுடைய அர்த்தம் என்ன சொல்லுவீங்க? எது குதிரை பேரம்? என்ன இருக்கு?
சொல்லுங்க. குதிரை பேரம் காசு வாங்கிட்டாருன்னு சொல்றாங்க. நான் சொல்ல, பத்தோசன் சொல்றாரு காசு வாங்கிட்டாருன்னு. பாத்துக்குங்க. அதனால நான் அதுல கரெக்டா தப்பிச்சிடுவேன். அவங்களுக்கு நோட்டீஸ் பார்க்க போகுது. இப்போ என்ன 20 கோடி சொன்னாங்கல்ல, எங்க கொடுத்தோம் பார்த்தேன், எப்ப பார்த்தேன், எப்படி கொடுத்தேன், இது எல்லாம் வந்து வரப்போகுது. இதான் கேட்க போற. 20 கோடி கொடுத்தோம், 20 கோடி. அப்ப நான் 20 கோடி கொடுத்தேன்னு சொன்னா, நீ 2014 சீட்டு வாங்கும் போது எத்தனை கோடி கொடுத்த, 19 எத்தனை கோடி கொடுத்த, 21 எத்தனை கோடி கொடுத்த, 26 எத்தனை கோடி கொடுத்த? நீ என்ன சீட்டு வாங்கின? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. பேசுறதுக்கு ஒரு அளவு இல்லையா? அது கூட பரவாயில்லைங்க. நான் அதை கூட வந்து பெருசாவே எடுத்துக்கிடல. நான் ஒரு தொண்டனுக்கு கூட டீ வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொன்னான் பாரு. அதுதான் எனக்கு பெரிய கொடுமை. அது என்ன ஒண்ணு புரியல எனக்கு. என்ன இது? இவங்க எந்த தொண்டனை பார்த்தாங்க, யாரை பார்த்தாங்க, எங்க கட்சியை நடத்துனாங்க? ஒன்னும் இல்ல. நீ வந்து அவங்க மாமனார் இருக்கார் பாரு, சுப்பிரமணிய பாவம் செத்துட்டார், நல்ல மனுஷன், செங்கன்மால்ல. நீ அவர் ஆவியாவது போய் கேட்டு பார்க்க சொல்லுங்க. தூக்கத்தில் இருந்து எப்படி அவர் சொல்லுவார், எத்தனை பேருக்கு நான் டீ வாங்கி கொடுத்துருப்பேன், எத்தனை பேருக்கு நான் போட்டிருப்பேன். நான் சொல்றேன், 1991 நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் இருந்து தொடர்ந்து நீ அந்த பகுதிக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக 2014 எப்ப வந்தியோ அப்பவே அந்த செங்கன்மாலை விட்டு நான் வெளியேறிட்டேன். அது வரைக்கும் நான் என்ன பண்ண தெரியுமா? அங்கே காது கேளாதவர்கள், வாய் பேசாதவர்கள் பள்ளி ஒன்று இருக்கு. தையூர் வந்து வந்திருக்க எல்லாருக்கும் தெரியும். திருப்பூர்ல வந்திருக்க எத்தனை பேர் கை தூக்குங்க? எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அங்க வந்து ஒரு பள்ளிக்கூடம், கிட்டத்தட்ட 200 பிள்ளைகளுக்கு மேல அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கோம். எனக்கு அப்படியே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். காது கேட்காத, கண் தெரியாத, வாய் பேச முடியாத அப்படிப்பட்டவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அம்மா பிறந்த நாளிலே யூனிஃபார்ம் கொடுப்பேன், பிரியாணி போடுவேன், அந்த 3 வேளை சாப்பாடு போட்டிருந்தேன். நான் அதுக்கப்புறம் வெளியே வந்தேன். எதுக்கு சொல்றேன்னா, நான் தொண்டனுக்கு கூட டீ வாங்கி கொடுக்கலன்னு சொல்றீங்களே, நான் வந்து எவ்வளோ பண்ணன்றது எவ்வளோ பேருக்கு தெரியும். உன் வீட்டுக்கே நான் பட்டா வாங்கி கொடுத்தேன். நான் உங்களுக்கு மைக்கு கொடுக்கணும். எனக்கு பின்னால் இருக்காரு பேராசிரியர் கல்யாண சுந்தர் இருக்காரு, நல்லா பேசுவார். இங்க பாத்தீங்களா உட்காந்துருக்காங்க பாருங்க, அமுதா. ஐயோ, நாங்க எல்லாம் இங்க இருக்கிறதா நாங்க போறதான்றது தெரியாது. நாங்க வந்து நான் பேசிட்டு அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா நாங்க கிளம்பிடுவோங்க. அது மாதிரி பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. அவங்க தான் அதுக்கு. அதனால நான் சொல்றது, இந்த இயக்கம் சப்ஜெக்ட் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இவ்வளவு பெரிய கூட்டம், இந்த கூட்டத்தை இதுவரைக்கும் அந்த மதுராந்தகத்தில் நான் பார்த்ததே கிடையாது. ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறோம், எதிர்கட்சியாக இருக்கின்ற காலத்திலே இங்கே சட்டமன்ற உறுப்பினரை வைத்துக் கொண்டு கூட்டத்தை நடத்தி இருக்கிறோம். அந்த சட்டமன்ற உறுப்பினரை வைத்து கூட்டத்தை நடத்தும் போது எழுதுற இது போன்ற கூட்டமே இல்லைங்க. அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்றதுக்கு உண்டான தகுதியே அவங்களுக்கு கிடையாது. ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய கூட்டம். கிட்டத்தட்ட 5000 பேர்களுக்கு மேலாக அங்க பஸ் ஸ்டாண்டு போல நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. சாலை ஓரம் முழுவதும் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. இங்கே நிற்க இடமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற கூட்டம். எங்க சட்டமன்ற உறுப்பினர் பேசினார். உடனே அழகான சட்டமன்ற உறுப்பினர், அழகன்னா ஒரு அழகு மட்டும் சொல்லல, ஒரு விசுவாசமான சட்டமன்ற உறுப்பினர். எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் எவ்வளவு பேசினாங்க. விலை குதிரை பேரம் சொல்றாங்க பத்தியா, அந்த குதிரை பேரத்துக்கு எடுத்துக்காட்டு இங்கே இவர்கிட்ட விலை பேசினாங்க, விலை பேசினாங்க. அது எவ்வளவு சொல்ல மாட்டேன். ஆனா அவர் அந்த விலைக்கு போகல, விலைக்கு அடிபடியில. அப்போ என்ன அர்த்தம்? சாட்சி இங்கே இருக்குது. இவர்கிட்ட விலை பேசினாங்க, இவர் அதுக்கு அடிபணியில. அப்போ நீ என்ன பண்ணிருக்கிற? அதுக்கு அடிமையா இருக்கிற. இதுதான் அதான் நாடோடி மண்ணில் ஏதோ ஒரு படத்துல கூட இப்ப பாட்டு போட்டு காட்டியிருந்தேன். காசிமணி ஊசி எல்லாம் விற்போம், அங்க நாங்க காசுக்காக மானத்தையே விற்க மாட்டோம். தலைவர் அப்பயே சொல்லிட்டேன், இதை காசுக்காக மானத்தை வித்தாச்சு விடு. அது மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. பேஸ்புக் திறந்து பாத்தீங்களா, அது மானம் எந்த அளவுக்கு கப்பல் இருக்குது எல்லாம் தெரியும். பாம்பே வரைக்கும் போயிடுச்சு. இவ்வளவு கேவலமாக நான் சொல்லல, பேஸ்புக் அவன் சொல்றான். இதெல்லாம் கேட்டுக்கிட்ட எப்படிதான் இருக்காங்கன்றது தெரியல. அப்படிப்பட்டவர்கள் தகுதியற்றவர்கள், தகுதியே கிடையாது. 2வது ஓட்டு கேட்டு வாங்கி வந்தாங்கல்ல, சாணியை பூசுங்க.
ஆக விரட்டி விரட்டி அடிங்க, எந்த இடத்திலும் சேர்க்காதீங்க. தயவு செய்து சொல்றேன். இன்னைக்கு அங்க போயிருக்காங்க, அவங்க ஆதவ அர்ஜுனாவையும் பார்ப்பாங்க, புஷி ஆனந்தையும் பார்ப்பாங்க. அடுத்து விஜய் சேர்க்கவே மாட்டார் நினைக்கிறேன், தெரியல. ஆக இவங்க எப்படியெல்லாம் பண்ணி அவங்க அங்க எதையாவது ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வரணும்னு நினைக்கிறாங்க. கடவுள் விடமாட்டான். அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆவி சும்மா விடாது. அண்ணன் எடப்பாடியார் அவருடைய வயிற்றெரிச்சல் உன்னை சும்மா விடாது. ஆக இன்றைக்கு என்றைக்கு தேர்தல் வந்தாலும் இந்த மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை என்பதை இன்றைக்கு வந்திருக்கிற கூட்டமே சாட்சி என்று இந்த நேரத்தில் சொல்லி சிறப்பு